சமீபத்துல மலையாளம்ல வெளிவந்த ஒரு அட்வென்ச்சர் காமெடி டிராமா தான் ப்ரோமான்ஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட சோனி லிவ்ல இன்னைக்கு 5:30 மேல ரிலீஸ் ஆகிறதா பிளானு. ஆனா அதுக்கு முன்னால வெளியில வந்துருச்சு. சரி எப்படி இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒருக்க போய் ட்ரை பண்ணியாச்சு. பட் மலையாளத்துல நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ட்ரை சின்ன உள்ள போய் பார்த்தேன். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, மேத்யூ தாமஸ் இந்த படத்துல பிண்டு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வராரு. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு சோஷியல் மீடியால இந்த வைரல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாப்ல. ஊர் சுத்திக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ இவருக்கு ஒரு பாசமான அண்ணன் இருக்காப்ல. இந்த அண்ணன் இப்ப காணோம். இந்த அண்ணனை காணோம் அப்படிங்கிறதுனால தன்னோட அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த படமே. அந்த அட்வென்ச்சரை கொஞ்சம் காமெடியா ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறது தான் இந்த படமே. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ஆக காமெடி இல்லை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல வயிறு குழுங்க சிரிக்க வைப்பாங்க. கடைசியா இவங்களோட அண்ணனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கான போகக்கூடிய அட்வென்ச்சர்ஸ்ல யாரெல்லாம் சேர்றாங்க, அந்த சேர்ற எல்லாருமே சேர்ந்து கடைசியா இவங்களோட அண்ணனை கண்டுபிடிச்சாங்கிறதான் கிளைமேக்ஸ். சூப்பரான படங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல என்னென்ன கேரக்டர் வராங்களோ அந்த கேரக்டரை எப்படி உள்ளுக்குள்ள அந்த கதைக்குள்ள சேர்க்கலாமோ அதை அழகா பார்த்தீங்கன்னா சேர்த்திருப்பாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நம்ம மஹிமா நம்பியார், ஸோ அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும். தென் ஹேக்கரா வரக்கூடிய சங்கீத் பிரதாப், ஸோ அவரோட கேரக்டர், அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு தான் சூப்பரான ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே உங்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா சில இடங்கள்ல குட்டியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் மேத்யூ தாமஸை பொறுத்தளவுக்கு வழக்கமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த படத்தில் அந்த ஆங்கிரினஸ் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஓவர் டோஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இந்த மாதிரி இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே வாங்கியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் டு வாட்சான ஒரு காமெடி டிராமா. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமேசிங்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தை கண்டிப்பா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.